हाय फ्रेंड्स, वेलकम टू माय यूट्यूब चैनल। इनकी நம்ம பார்க்க போற டாபிக் प्रवीण उत्तरादला दुकान नाटक की मीमांसा करते हुए लिखिए कि भारत में दुकान नाटकों का अभाव क्यों है। இதோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா, துயரத்தில் முடிகிற அந்த நாடகத்தை குறித்து இந்தியாவில் ஏன் இந்த மாதிரி நாடகம் வந்து குறைவாக உள்ளதுன்னு கேட்குறாங்கப்பா। பிரஸ்தாவனா முன்னுரை மனுஷன் एक सामाजिक प्राणी है। मनुष्य வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் வாழும் ஒரு உயிரினன்றாங்க। अन्य प्राणियों से उसका स्थान काफ़ी ऊपर है। इसका प्रमुख कारण उसकी चिंतना शक्ति और तर्क शक्ति है। மற்ற உயிரினங்களை விட வந்து பார்த்தீங்கன்னா மனிதனோட இடம் வந்து சற்று உயர்வாக இருக்குதுன்றாங்க। இதோட ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனா சக்தின்னு அவங்களோட சிந்தனையும் மற்றும் பகுத்தறிவுன்றாங்க। वह अन्य प्राणियों के समान नहीं है। அவங்க மற்ற உயிரினங்கள் போல இல்லைன்றாங்கப்பா। मनुष्य तभी मनुष्य कहलाया जाएगा जब उसमें साहित्य और संगीत के प्रति रुचि हो। மனிதர் வந்து எப்பொழுது மனிதர் ஆகுறாங்கன்னா அவங்க இலக்கியத்திலும் சரி மியூசிக்லையும் சரி ஆர்வம் இருக்கிறதுனால தான் மனிதர்கள் வந்து மனிதர் ஆகிறான்றாங்க। नाटक मनुष्य के मन में मनोरंजन भरने के साथ अनेकानेक भावनाएं भर देता है। நாடகம் வந்து பார்த்தா மனுஷனோட மனசில் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டோட நிறைய உணர்வுகள் வந்து தருதுன்றாங்க। திருஷ்ய காவிய, திருஷ்யனா பார்க்கறதுப்பா, காவியனா காவியம்। பாரதிய பரம்பராமே நாட்டக்கி பிரதந்தா ஹே। அப்போ இந்தியா மரபில் வந்து பார்த்தோன்னா நாடகத்துக்கு வந்து ஒரு தனி இடம் இருக்குதுன்றாங்க। இஸ்மே நேத்ர ததா காம் தோனோ இந்திரியோं का काम आता है। இதில் கண்ணு மற்றும் காது இரண்டு புலன்களும் வந்து பார்த்தோன்னா வேலை செய்யுதுன்றாங்க। पुराने जमाने में लोग एक साथ बैठकर काव्य का आनंद लेना चाहते थे। பண்டைய காலத்தில் வந்து பார்த்தோன்னா மக்கள்லாம் வந்து ஒன்றாக அமர்ந்து காவியத்தை வந்து பார்த்தோன்னா ஆனந்தமாக ரசிச்சாங்களாம்। इसलिए उन दिनों में नाटकों को प्रधानता दी जाती थी। அந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா நாடகத்துக்கு தான் வந்து பார்த்தோன்னா முதன்மையான இடத்த தந்துக்கிறாங்க। इसलिए 4 वेदों के बाद दृश्य काव्य को पांचवां वेद माना गया है। இதில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 4 வேதங்கள் வந்து நம்மளுக்கு இருக்குங்கப்பா। ரிக்வேதம், யஜுர்வேதம், சமவேதம், அதர்வ வேதம்। அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா திருஷ்ய காவியம் வந்து என்னன்றாங்க 5வது வேதமாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க। இது ரூபக் யா நாடக் கத்தேகேன்। இது வந்து பார்த்தீங்கன்னா ரூபக் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நாடகம்னு சொல்லுவாங்கப்பா। ஏகாங்கி பி இசி கா ஏக் அங்கே। ஏகாங்கி வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரு பாட்டுன்றாங்க। ஏகாங்கினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய நாடகன்றாங்க। அதில் நிறைய கேரக்டர்ஸ்லாம் வந்து இருக்காதுங்கப்பா, ஒரு லெஸ் கேரக்டர் தான் இருக்குமே। அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்சிடென்ட் பேஸ் பண்ணி தான் அந்த நாடகமே இருக்கும்। நாடக் மகா திருஷ்ய காவியே। நாடகத்தோட சிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்ய காவியதான்றாங்க। நாடக்னா நாடகம் பற்றி பேசுகிறாங்கப்பா। நாடகோ சாஸ்திரிய பாஷாமே ரூபக் கத்தேகேன்। அப்போ நாடகத்தை வந்து சாஸ்திரிய பாஷையில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரூபக்குன்னு சொல்லுவாங்க। रूप का आरोप होने के कारण रूपक का नाम दिया गया है। எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல கேரக்டர்ஸ்லாம் நடிப்பாங்களே, பல ரூபத்திலாம் நடிக்கிறாங்களே, அதனால தான் இது வந்து ரூபக்குன்ற பேர் வந்து பெற்றதுன்றாங்க। नाटक में नट पर राम या कृष्ण का आरोप किया जाता है। நாடகத்தில் வந்து ஹீரோவை யார் கன்சிடர் பண்ணுறாங்கன்னா ராமர் கிருஷ்ணர் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க। इसलिए इसे रूपक कहते हैं। அதனால தான் இது வந்து ரூபக்குன்றாங்க। நாடக் சப்தக்கு வியூபதி நட் சப்சே ஊயி। அப்போ நாடக என்ற வார்த்தை வந்து எப்படி வந்ததுன்னா நட்டுன்ற வார்த்தை மூலமாக தான் வந்ததுன்றாங்க। நட்கா அத் ஓத்தாஹே நித்யு கர்னேவாலா। அப்போ நட்டோட மீனிங் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நித்யுனா நடனம் ஆடுபவருன்றாங்க। प्राचीन काल में नाटक में நித்தி और காயின் கோ பிரதான்தா தி। பண்டைய காலத்தில் நாடகத்தில் வந்து பார்த்தோன்னா நடனத்துக்கும் பாட்டுக்கும் வந்து பார்த்தோன்னா முக்கியத்துவம் தந்துக்கிறாங்க। நட்டும் துவாரா கேலி ஜானே கே காரன் நாடக் கஹலாயா ஜாத்தா ஹே। நடிகர்கள் அரங்கேற்றுவதனால தான் இதுக்கு நாடகம் என்ற பேரே வந்ததுன்றாங்கப்பா। துகான் நாடகன்றாங்க। அப்போ துயரத்தில் முடியும் நாடகன்றாங்கப்பா। नाटक के अंत में जब नाटक का नायक मर जाता है या प्रारंभ में जो दयनीय स्थिति थी वह जब अंत तक बना रहता है उसे हम दुकान नाटक कहते हैं। நாடகத்து முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாடகத்தோட ஹீரோ வந்து இறந்துட்டார்னா அல்லது ஆரம்பத்திலிருந்தே வந்து பார்த்தோன்னா ஒரு துயர் நிலை இருக்குங்களப்பா, அது முடிவில் வரையும் அந்த துயரம் வந்து கண்டினியூ ஆனே இருந்தால் அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் துக்கான் நாடகன்னுவாங்க। दुकान नाटक के अंत में श्रोता या देखने वाला शोक का अनुभव करता है। दुकान नाटक முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரோதா கேட்குறவங்களும் சரி
பார்க்குறவங்களும் சரி சோகத்தை அனுபவிக்கிறாங்களாம்ப்பா. உன்கே மன்மே துக் பர் ஜாத்தை, அவங்களுடைய மனசில் வந்து பார்த்தோன்னா துக்கம் வந்து நிறைந்திருக்குதுன்றாங்க. வக் பௌத்தி பாவி போர் ஓ ஜாத்தாஹே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படுறாங்கன்றாங்க. பாட்டக் யா ஸ்ரோதா துக்கா அனுபவ் கத்தேன், வாசகர்களும் சரி இந்த கேட்குறாங்களப்பா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா துக்கத்தை வந்து அனுபவிக்கிறாங்கன்றாங்க. உன்கே மன்மே கருண் ரஸ்கோ ஸ்தான் மில்தாஹே, அவங்களோட மனசில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருணை உணர்வு வந்து தோன்றுதுன்றாங்க. மன் பர்மே ஷோக் கோ ஸ்தான் மில்தாஹே, மனசு முழுதும் வந்து பார்த்தீங்கன்னா சோகத்தினால் வந்து நிரம்புதுன்றாங்க. வே நாயக்கியா நாயக்கி தயனிய ஸ்திதிகோ தேக்கர் ஆன்சு பஹாத்தேயன், அவங்க ஹீரோ அல்லது ஹீரோயினுடைய அந்த பரிதாபமான நிலையை பார்க்கும்போது அவங்களோட கண்களில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வருதுன்றாங்க. மண் மசோஸ்கர் ரஹ ஜாத்தேயன், மனசு வந்து பார்த்தீங்கன்னா மனவேதனை அடையுதுன்றாங்க. நாட்டக்கா பிரபாவ் உன்கே சித் மே துக் பரா ரஹ்தா, நாடகத்தோட தாக்கம் வந்து பார்த்தோன்னா அவங்களோட மனசில் இருக்கிற துக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நிலைத்து இருக்குதுன்றாங்க. துக்கான் நாட்டக் பாட்டோं के मन में श्रोता या देखने वाले के मन में दुख भर देखता है. துக்கான் நாடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாசகர்களோட மனசில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது அல்லது பார்க்கும்போது அவங்களோட மனசு வந்து பார்த்தீங்கன்னா துக்கம் வந்து நிறைந்திருக்குதுன்றாங்க. பாশ্চাத்திய நாட்டோக்குமே துக்கான் நாடக் அநேலிக்கே ஜாத்தியன், இந்த மேலை நாட்டு நாடகம்லாம் இருக்குங்களப்பா, அங்கே இந்த துக்கான் நாடகம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எழுதுவாங்களாம். பாশ্চাத்திய நாடக், மேலை நாட்டு நாடகம் பற்றி பார்க்கலாங்களாம். பாশ্চাத்திய நாடக் மே அநேக் துக்கான் நாடக் லிகே ஜாத்தேன், அப்போ மேலை நாட்டு நாடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய துக்கான் நாடகம் வந்து எழுதுவாங்களாம்ப்பா. வஹா कॉमेडी यानी सुखान नाटक के समान ही ट्रेजेडी यानी दुखा नाटक भी पाठकों या दर्शकों को आकृष्ट करता था. அங்கே காமெடி மற்றும் இனிமையான நாடகத்துக்கு சமமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த துக்கான் நாடகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வாசகர்கள் வந்து பார்ப்பாங்களாம்ப்பா. லோக் துக்கான் நாட்டக்கோ பி பசந்த் கர்த்தே தே, மக்கள் வந்து பார்த்தா அந்த துக்கான் நாடகத்துக்கு வந்து பார்த்தா பிடிக்குமா அவங்களுக்கு. அனை துக்கான் நாடக் தர்ஷகன் கே மன்மே ஆதரணிய ஸ்தான் பார்த்தேன், எல்லாம் இந்த துக்கான் நாடகத்துக்கு வந்து பார்த்தா வாசகர்களோட மனசில் வந்து பார்த்தா ஒரு சிறந்த இடத்தை வந்து பிடிச்சிருக்குங்களாம். பாரதிய பரம்பராமே துக்கான் நாடக், இந்திய மரபில் துக்கான் நாடக் பற்றி பார்க்கலாங்களாம். पाश्चात्य नाटक की तुलना में भारतीय परंपरा में दुकान नाटक की मात्रा बहुत ही कम है. மேலை நாட்டு நாடகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மரபோட கம்பேர் பண்ணுறாங்கப்பா. அப்படி பார்த்தீங்கன்னா இந்திய மரபில் வந்து துக்கான் நாடகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து குறைவாக இருக்குதுன்றாங்க. பாரதிய ஸ்டைலையுமே துக்கான் நாடகோ பேரனா நெய் மீழ்த்திகே, இந்திய மரபில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துக்கான் நாடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் வந்து ஊக்கம் வந்து தரலிங்களாம். राजा हरिश्चंद्र का नाटक दुख से पूर्ण होने पर भी अंत में वह सुखान नाटक बन जाता है. ராஜா ஹரிச்சந்திரனுடைய நாடகத்தை வந்து பார்த்தீங்கன்னா கதை முழுதும் வந்து பார்த்தீங்கன்னா துக்கம் தந்தாலும் முடிவில் வந்து நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சியை தருதுன்றாங்க. பாரதிய பரம்பராமே துக்கான் நாடகோஸ்தான் நயி தியா கயா ஹே, அப்போ இந்திய மரபில் வந்து பார்த்தீங்கன்னா துக்கான் நாடகத்துக்கு வந்து இடம் வந்து அளிக்கலன்றாங்கப்பா. லோக் துக்கான் நாடக் கோ கபி பசந்த் நயி கர்த்தே ஹே, மக்கள் வந்து பார்த்தா இந்த துக்கான் நாடகத்தை வந்து பார்த்தா ஒருபோதும் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கிறது இல்லைன்றாங்க. துக்கான் நாடக் பாட்கோன் யா தர்ஷகன் கே மன்மே படா போஜ் டால் தேத்தா ஹே, துக்கான் நாடகம் வந்து பார்த்தீங்கன்னா வாசகர்களும் சரிப்பா பார்க்குறவங்களும் சரி அவங்களோட மனசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாரமான சோகத்தை வந்து தருதுன்றாங்க. துக்கா பிரபா மனுஷ மன்கோ ஜல்தி நயி சோத்தா ஹே, அந்த துக்கத்துடைய அந்த தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷர்களோட மனசில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அவங்கள விட்டு போகிறது இல்லைன்றாங்க. इसलिए कोई उसे अपनाने के लिए तैयार नहीं होते हैं, இதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து இதை வந்து ஏற்றுக்க ரெடியாக இல்லைப்பா. பாரதிய பரம்பராமே சுகான் நாடக் கோஹி ஸ்தான் தியா ஜாத்தையே, இந்திய மரபில் வந்து பார்த்தீங்கன்னா சுகான் நாடகத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இடம் வந்து அவங்க தந்துக்கிறாங்க. சுகான் நாட்டக் கோஹி லோக் பசந்த் கர்த்தேன், இந்த இனிமையான முடிவு நாடகத்தில் தான் வந்து மக்கள் வந்து விரும்புகிறாங்க. இஸ்லியே பாரத் மே துக்கான் நாடகம் கா அபாவ் ஹே, இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோகத்தில் முடிகிற நாடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்குதுன்றாங்க. இன்னைக்கு நம்ம துக்கான் நாடக் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வீடியோ எப்படி இருந்தது சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.